என் கேரக்டரே புரிஞ்சுக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அதற்கு இது மட்டும் சினிமா டயலாக் இல்லையா? நீங்க வந்துட்டு பேசுவது என்ன? உங்க கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஏன் அமித்ஷாவுடைய கேள்விக்கு பதில் சொல்றீங்க? அதுக்கு அமித்ஷா இருக்காரு, அவருடைய ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, அண்ணாமலை இருக்காரு, நயினார் நாகேந்திரன் இருக்காரு. அவங்க பாத்துக்குவாங்க சார். உங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னொன்னு, வசனம் பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, உங்கள் பேச்சினூடாக வசனம். இப்ப நான் கூட நிறைய வசனம் இடையில இடையில வாய்ப்பு இருந்தா பேசுவேன். திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அது தப்பு இல்ல. ஆனா பேச்சையே வசனமா பேசுறது இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. முதலமைச்சர் பேச்சினூடாக வசனத்தை, திரைப்பட வசனத்தை சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய மேடை பேச்சையே திரைப்பட வசனமாகத்தான் பேசுறீங்க. நீங்க திரையில தோன்றி என்ன பேசுவீங்களோ அததான் இன்னைக்கு கேரவன் மீது ஏறி நின்று நீங்க பேசியிருக்கீங்க. நீங்க பேசுறதுல அரசியல் செய்தி ஏதாவது இருக்கா? வாய்ச்சவடாலும் வசனமும் தான் இருக்கு. அப்ப இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இன்னொன்னு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடுத்த கட்டமா நீங்க வந்து ஈரோட்ல போய் இறங்கின உடனே உங்களுக்கு தன்னியல்பாகவே திராவிட இயக்க சிந்தனையும் பெரியார் குறித்த புரிதலும் இருக்குன்னா, ஈரோட்டுக்குள்ள இறங்கின உடனே பெரியார் தானே ஞாபகத்துக்கு வரணும். காஞ்சியில இறங்கின உடனே அண்ணா தானே உங்க ஞாபகத்துக்கு வரணும். அப்போ பெரியார் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றாம வேறொருவர் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் பத்தின கதையை ரொம்ப சிலாகித்து நீங்க சொல்றீங்கன்னா, உங்களிடத்துல மண்டி இருக்கிற அந்த சாதிய பார்வையும் அந்த சாதிய ஓட்டுகளை குறிவைக்க வேண்டும் என்கிற அற்ப எண்ணமும் தான் உங்களுடைய மேடை பேச்சில் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. அதுல கூட எனக்கு நிறைய முரண்கள் இருக்கு. அம்மாவோட துணை இருந்தா அம்மா பேச்சை கேட்டா எவ்வளவு பெரிய வெற்றியை வேண்டுமானாலும் பெறலாம். நீங்களே அம்மா பேச்சை கேட்காத புள்ள சார். உங்க அம்மா கதறி இருக்காங்க, என் புள்ள என்கிட்ட போன்ல கூட பேச மாட்டேங்கிறான்னு. உங்க அப்பா சொல்லியிருக்காரு, என் பிள்ளைக்கு எனக்கும் உறவு அருந்து போச்சுங்க, உறவை அறுத்து விட்டதே இந்த ஆனந்த் தாங்கன்னு உங்க பொதுச் செயலாளரை பார்த்து சொல்லியிருக்காரு. உங்களுக்காக உங்க பேர்ல ஒரு கட்சியை துவங்கினப்ப உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. உங்க அம்மாவை பொருளாளரா போட்டோன்னு உங்க அம்மா உங்களுடைய நெருக்கடியால ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, எனக்கும் அந்த பொருளாளர் பதவிக்கு சம்பந்தம் இல்லைன்னு. உங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் தன்னுடைய பெற்ற எடுத்த பெற்றோர்களை கேவலப்படுத்திய புள்ள நீங்க வந்து தாய் மகன் பாசம் பத்தி, தாய் துணையாக நின்னா எவ்வளவு பெரிய வெற்றி வேணுமோ பெறலாங்கிறத பத்தி எல்லாம் பேசலாமா சார்? அதுக்கு உண்டான யோகிதை இருக்கா சார் முதல்ல உங்களுக்கு? மொத்தத்தில் விஜயினுடைய இன்றைய ஈரோடு கூட்டம் என்பது ஒரு கேலி கூத்து என்பதைத்தான் இந்த மேடை உணர்த்தி இருக்கு.